நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மெம்பரிலே ஏறும் பொழுது 3 முறை ஆமீன் 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 என்று சொல்லியிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு புதுமையான விஷயம், ஆச்சரியமாக கேட்டார்கள், என்ன யா ரசூலல்லாஹ் ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்கள், என்ன காரணம்? அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதிலளித்தார்கள். சொன்னார்கள், என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், வானவர்களின் தலைவர் வந்து என்னிடத்தில் சொன்னார்கள், 3 நபர்கள் மீது சபித்தார்கள், 3 நபர்களை சபித்தார்கள். நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன். முதலாவது நபர் யார்? ரமதானுடைய மாதத்தை அடைந்து எவர் ஒருவர் தன்னுடைய பாவ மன்னிப்பை கேட்காமல் அந்த ரமதானுடைய மாதத்தை அடைகிறார்களோ, கடந்து செல்கிறார்களோ, அப்படிப்பட்ட மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும், அப்படிப்பட்ட மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ். அப்ப எவர் ஒருவர் தன்னுடைய பாவ மன்னிப்பு இந்த ரமதானுடைய மாதத்தில் தேடவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யவில்லை என்று சொன்னால், தான் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால், இந்த மனிதனை விட மிக மோசமான மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் எத்துணை வாய்ப்புகளை கொடுக்கின்றான். ரமதானுடைய மாதத்தில் இதா ஜாஅ ரமதான், உங்களிடத்தில் ரமதானுடைய மாதங்கள் வந்து விட்டால், ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னஹ், சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும். உக்லிகத் அப்வாபுன் நார், நரகத்துடைய கதவுகள் மூடப்படும். எல்லா வாக்கியமும் அல்லாஹ் கொடுத்து விட்டு, எல்லா சிறப்பும் அல்லாஹ் கொடுத்து விட்டு, இதற்கு பிறகும் நாங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால், இதற்கு பிறகும் நாங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால், இதற்கு பிறகும் நாங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தவில்லை என்று சொன்னால், நம்மை விட இந்த உலகத்தில் மிக கேடு கெட்டவன் யாரும் கிடையாது. அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை தவறிவிட்டு, அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை வீணாக்கி, இந்த ரமதானுடைய மாதத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய அருட்கொடை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நாங்கள் பார்த்திருப்போம், கடந்த ரமதான் நம்மளோடு இருந்த, நம்மளோடு சிரித்த, நம்மளோடு பழகிய பல நண்பர்கள், பல தெரிந்தவர்கள், பல சகோதரர்கள், பல உறவினர்கள் இன்று இந்த ரமதானில் நம்மோடு இல்லை. அவர் கபரில் இருக்கிறார்கள், தன்னுடைய கேள்விக்கணுக்கான பதிலை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தீர்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிவிட்டான். நம்மளுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதரர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் எத்துணை பேர் கடந்த எத்தனையோ ரமதானோடு நம்மளோடு இருந்திருப்பார். ஆனால் இந்த ரமதான் நம்மளோடு இல்லை. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறானே, அதை உணர்ந்து நாங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்போமே, அதை உணர்ந்து அல்லாஹ்விடம் தௌபா மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்வோமே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய மாதத்திற்கு எவ்வளவு சிறப்பு சொன்ன பிறகும் நாங்கள் இந்த சிறப்பை பயன்படுத்தாமல் இந்த ரமதானுடைய